வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றது அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக பாஜகவில் பெரும் திருப்பம், அண்ணாமலைக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு, அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். 2026 தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் இன்னும் 6 முதல் 8 மாத கால இடைவெளியில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. அதற்கான களப்பணிகள், தலைவர்களை நியமிப்பது, தலைவர்களை களையெடுப்பது போன்ற நடைமுறைகள் எல்லா கட்சிகளும் செஞ்சு வராங்க. அந்த வகையில் பாரதிய ஜனதாவில் பாஜகவுடைய மாநில தலைவர், செயல் தலைவர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினர்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஏகபோகமான மாற்றங்கள் இருந்தது. அதற்கு அண்ணாமலையை ஓரங்கட்ட விதமாக பார்த்தீங்கன்னா அந்த வார் ரூம் அரசியலுக்கெல்லாம் நம்ம நாகேந்திரன் தடை பண்ணது, இப்படி உட்கட்சி பிரச்சனைகள் பல இருந்தாலும் அண்ணாமலைக்கு எந்த ஒரு பதவியும் வழங்கப்படாமல் இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் கடந்த முறை பாஜக பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் கர்நாடகா அரசியலை சந்தித்தார்கள். இந்த அரசியலில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மென்டார் மாதிரி செயல்பட்டார். அதனுடைய செயல்பாடின் உரிய வீரியம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலையும் ஈடுபட்டது. அதாவது தமிழக அரசியலில் அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்பு என்று பிரித்து பார்க்க போனால் தமிழக பாஜகவில் எண்ணற்ற மாற்றங்கள். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் உரிமைக்காரர் என்று சொன்னால் அண்ணாமலை. இப்படி இருக்கக்கூடிய அண்ணாமலையை ஒன்றிய பாஜக அரசு எப்பொழுதும் தவற விடாது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில்தான் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போறார், அப்படி போறார், இப்படி போறார், இவரை போய் சந்தித்து விட்டார் என்ற பொய்யான செய்திகள் எல்லாம் உலா வந்தது. இதற்கெல்லாம் முடிவுரை எழுதியிருக்கிறார் அண்ணாமலை. அதாவது ஆந்திரா தேர்தல் மற்றும் கர்நாடகா தேர்தலில் பாஜகவுடைய ஓட்டு வங்கி என்று சொல்லக்கூடிய ஓட் பேங்க் இதை பார்த்தீங்கன்னா உயர்த்தியதற்கு பெரும் பங்கு வகித்தவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு கருதுகிறாங்க. அதை கருத்தில் கொள்வது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அதை ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவினுடைய தேர்தல் மேற்பார்வையாளர் அப்படின்ற ஒரு பதவியை அண்ணாமலைக்கு கொடுத்து அதற்கு கீழ் நம்முடைய இவர் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் இப்படி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு 2ஆம் கட்ட தலைவர்களாக அமைத்து தேர்தலை சந்திக்க பாஜக வியூகங்களை தீட்டியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த தேர்தல் வியூகம் பாஜகவிற்கு எடுபடுமா என்பதை. நன்றி, வணக்கம்.